பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மொச்சையும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு குருமா பண்றதுக்காக நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை மொச்சப்பயிறு, காஞ்ச மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மொச்சப்பயிறு நல்லா ஊறி இருந்தால் தான் சாஃப்டாக வேகும். அதனால் கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு. நம்ம 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சதுனால ஒரு 3 விசில்லையே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுபட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு விழுது போட தேவையில்லை. அதனால 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறினதும் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சின்னதாக வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா மசிய வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை இதில் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மொச்சப்பயிறு வேக வைக்கும்போது உப்பு போடலை, அதனால் அதுக்கும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க அதோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சின்ன துண்டுகளாக போட்டிங்கன்னா வேக வைக்கும்போது குருமாவோட கரைஞ்சிரும். இப்போ இதோட நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு வர்றதுக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கசகசாவை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மட்டும்தான் அது அரைப்படும், அதனால் ஊற விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். தேங்காவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் அரைப்படும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் தேங்காவை ஊற்றணும். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா விழுதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் திரும்பவும் குக்கரை மூடி விசில் போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்குனதும் நான் குக்கரை திறந்துருக்கேன். நம்மளுடைய மொச்சை உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம தேங்காவும் கசகசாவும் அரைச்சி ஊற்றுனதுனால குருமா நல்லா திக்காக இருக்குது.
ஒரு விசில் விட்டதுனால உருளைக்கிழங்கெல்லாம் கரையாமல் நல்லா முழுசாக இருக்குது. மொச்சையும் அழகாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொச்சை உருளைக்கிழங்கு குருமா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.